FDSN basics 3. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்ஸ் ஆஃப் HTML. ஸோ ஒரு HTML ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஒரு லெஸ் தேன் ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு HTML போட்டு ஆரம்பிக்கணும். க்ளோஸ் பண்ணும்போது /HTML போடணும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா அந்த HTML அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது இந்த HTML உள்ள 2 செக்ஷன் இருக்கும், ஹெட் அதுக்கப்புறம் பாடி. ஹெட் செக்ஷனில் வந்து அந்த பேஜுக்கு காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ், டைட்டில்னா டைட்டில் கொடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் மெட்டா டேட்டா, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கொடுப்போம். அதுக்கடுத்தது வந்து நம்ம ஏதாவது JS ஃபைல், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்ணால் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கொடுக்கணும். இல்லை நம்ம ஏதாவது ஸ்டைலிங் ஷீட் யூஸ் பண்ணோன்னா ஸ்டைலிங் ஷீட். இதெல்லாம் வந்து ஹெட் டாக்குமெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ இதுதான் ஸ்டைலிங் ஷீட்டோட சின்டாக்ஸ். ஸோ ஸ்டைலிங் ஷீட் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்டைலிங் ஷீட் வச்சு தான் உங்களுடைய கலர் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டைலிங் ஷீட் வச்சு வேரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது HTML எலமெண்ட்ஸ், பேசிக் HTML எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஐடியா இருந்தாலே ஒரு பேசிக் HTML, ஒரு பேசிக் வெப்சைட்டை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா H1லேருந்து H6. நான் சொன்ன மாதிரி H1லேருந்து H6 இதெல்லாமே வந்து ஹெட்டிங். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராகிராஃப். ஸோ இப்போ ஹெட்டிங்க்கும் பேராகிராஃப்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டிங் வந்து ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும். ஒரு ரோனா ஒரு லைன்னா அந்த லைனில் மட்டுமே இருக்கும். ஹெட்டிங்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பேசிங்ஸ் வரும். ஸோ இப்போ அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்க, இப்போ இதனுடைய அவுட்புட், இந்த கோடிங்கோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது H1, இது H2, H3, H4, H5, இது H6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த H1 வந்து ஒரு லைனில் வந்துடுது, H2 வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் வந்து. ஸோ ஹெட்டிங் போட்டிங்கன்னா அந்த ஹெட்டிங்கில் இருக்க எலமெண்ட் ஃபுல்லாக ஒரு லைனுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து பேராகிராஃப். பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லைன் வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். இந்த ஸ்பேசிங் பாருங்கள், இந்த லைனுக்குள்ளே இருக்கிற ஸ்பேசிங் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பேசிங் வேறு, இந்த ஸ்பேசிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பேராகிராஃப் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த பேராகிராஃப்க்கும் இந்த பேராகிராஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துடும். இப்போ இன்கேஸ் இப்போ வந்து நான் இந்த பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என் கோடிங்கில் இங்கே பார்க்குறதுக்கு இதை நான் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் என்னை HTML ரெண்டர் ஆகும்போது அந்த மாதிரி அவுட்புட் வராது, எல்லாமே ஒரே பேராகிராஃபாக கேல்குலேட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணுவோம், இங்கே பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிவிடுவோம், அதே போல் இங்கே பேராகிராஃபை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த HTML டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு டெக்ஸ்ட்டோ எது போட்டாலும் சரி, அதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக ஒரு HTML டேக் இருக்கணும். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு தனியாக வந்துடும். ரைட்? அதுக்கு அடுத்தது போல்ட். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து நார்மலாக தான் இருக்கும், நார்மல் டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ அது டெக்ஸ்ட் வந்து போல்டு பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டேக் வந்து B. ஸோ இப்போ இந்த B/B போட்டு அதுக்குள்ளே எந்த இது வச்சாலும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து போல்ட் ஆகிடும். இதே இப்போ இட்டாலிக் வேணும்னா I, அண்டர்லைன் பண்ணணும், அந்த இது மட்டும் அண்டர்லைன் பண்ணணும்னா U போட்டிங்கன்னா அந்த இது U ஆகிடும். ஸோ இப்போ இந்த பிளாக்கும் இந்த பிளாக்கும் எடுத்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் இதை பாருங்கள். இப்போ இந்த பிளாக்கும் இப்போ இந்த பிளாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் எங்கேயுமே பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணல, ஆரம்பிக்கவும் இல்லை க்ளோஸ் பண்ணவும் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே லைன்லேயே வந்துடும். ஒரே லைனில் அப்படியே ஆரம்பித்து அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். இதே வந்து நான் தனித்தனியாக உடஞ்சி வரணும் அப்படின்னு நினச்சேன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து பேராகிராஃபை போட்டுக்கணும். பேராகிராஃப் டேக்கை வந்து முன்னாடி போட்டுக்கிட்டா எனக்கு அது உடஞ்சி போய் வந்துடும். ரைட்? அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் வந்து பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு லைனை அப்படியே விட்டுட்டு அடுத்த லைனுக்கு ஜம்ப் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது ஃபுல்லாக ஸ்பெசிமன் புக் இட் ஹஸ் சர்வைவ்ட் அப்படி லைனாக தான் இருக்குது இல்லைங்களா, இட் ஹஸ் சர்வைவ்ட் அப்படின்னு லைனாக தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் நடுவில் இங்கே பிரேக் கொடுத்துட்டேன்.
சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தோன்னா தனியாக இதுவும் தனியாக ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துடும். பட் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே வந்து ஒரு பேராகிராஃப். இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வேறு வேறு பேராகிராஃபில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரேக்கோட இது வராது. பட் முன்னாடி இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு எலமெண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் பேராகிராஃப் கொடுத்து பிரேக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அல்லது இங்கே ஒரு பிரேக் கொடுத்துக்கிறேன். இப்போ பிரேக் கொடுத்துட்டுனா இங்கே பாருங்கள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகும். சேவ் பண்ணல, சாரி, சேவ் பண்ணிட்டேன். இதோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த பிரேக்கோட யூஸ் உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்தது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, ஆர்டர்ட் லிஸ்ட்டு. இது யூஎல் போட்டிங்கன்னா அன்ஆர்டர்ட், ஓஎல் போட்டிங்கன்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டு. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் புல்லட்ஸ் மட்டும் வரும், புல்லட்ஸாக வரும். ஆர்டர்ட் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா 1 to 3ன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு புல்லட்ஸாக வரும், ஆர்டர்ட் லிஸ்ட்டு 1 to 3ன்னு வரும். அதுக்கு அடுத்தது பட்டன். பட்டனோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஒரு அந்த ஏரியா வந்து ஒரு கொஞ்சம் அழகாக ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போகணுன்னா அடுத்த பேஜுக்கு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது பட்டன். இது வந்து நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம், ஒரு விதமாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு ஹெச்ஆர் இது இப்போ இந்த மாதிரி பிளாங்காக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு பேஜில் அப்படியே பிளாங்காக இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே கொடுத்துட்டு இப்போ இது மேலே வரும்போது இதனுடைய கலர் மாறுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டைலிங்லாம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெச்ஆர் வந்து ஹரிசாண்டல் ரோல். ஹெச்ஆர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு லைன் கிடச்சிரும். அந்த இடத்துல வந்து ஒரு லைன் ஆட்டோமேட்டிக்காக ட்ரா ஆகிடும். ஸோ இதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இமேஜ் டேக் பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது பிஎன்ஜி இமேஜாக வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ என்ன அட்வான்டேஜ் ஆஃப் பிஎன்ஜின்னு பார்த்தீங்கன்னா, அது பிஎன்ஜியோட பேக்ரவுண்ட் வந்து எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப்பு அல்லது ஜிம்ப் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி உங்களுடைய லோகோவோ உங்களுடைய பிக்சரோ வந்து டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக டிரான்ஸ்பரன்சி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜோட உங்களுடைய லோகோ வந்து தனித்து வெளியே தெரியாது. இப்போ என்னுடைய கலர் ஒயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ இதே இந்த கலர் வந்து நான் இப்போ வந்து கிரேவாக மாற்றுறேன். கிரேவாக மாற்றினேன்னா இங்கே பாருங்கள், இது என்னோடய ஜேபேக் இமேஜ், இது என்னுடைய பிஎன்ஜி இமேஜ். இப்போ இந்த பிஎன்ஜி இமேஜ் பேக்ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்ரவுண்டோட மேட்ச் ஆகிடுது. வேறு இப்போ இது வந்து ஜேபேக் இமேஜில் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து மேட்ச் ஆகாது. அதுக்கு அடுத்தது ஏஹெச்ஆர்எஃப் டேக். ஸோ இப்போ இந்த டேகோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த டேக் வந்து லிங்க் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பேஜ் வந்து ஒரு செட் ஆஃப் இன்னொரு பேஜுக்கு வந்து டைரக்ட் பண்ணி விடுறது, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்து. இந்த எக்ஸாம்பிளில் நான் வந்து ஃபேஸ்புக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போகும்போது நீங்கள் வந்து எப்பயுமே இந்த ஹெச்டிடிபின்றதை கொடுக்கணும். இப்போ ஹெச்டிடிபி கொடுக்கலன்னா இது வந்து உங்கள் சர்வருக்குள்ளாரே பேஜை வந்து சுற்றி தேடும். இப்போ வந்து வேறு சர்வருக்கு போகணும், வேறு வெப்சைட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஹெச்டிடிபி கொடுக்கணும். இதில் வந்து ரெண்டு ரொம்ப முக்கியமானது, ஒன்று பிளாங்க்கு, இன்னொன்று வந்து செல்ஃபு. ஒன்று வந்து பிளாங்க்கு, டார்கெட் வந்து பிளாங்க்கு, இன்னொன்று வந்து செல்ஃபு. இப்போ இந்த டார்கெட் பிளாங்க்குன்றது வந்து உங்களுக்கு புது விண்டோவில் ஓப்பன் ஆகும், செல்ஃபுன்றது அதே விண்டோவிலே ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் எதுவுமே இங்கே போடலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செல்ஃப்னு எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதனுடைய இது காமிக்க நான் இந்த ஹெச்டிடிபி எடுத்துடுறேன். ஸோ இப்போ ஹெச்டிடிபி எடுத்ததுனால இது உங்கள் சர்வருக்கு உள்ளாரே இருக்கிற ஃபைலையே பார்க்கும். பாருங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்.
ரைட். இப்போ இதை நான் அதை கிளிக் பண்ணும்போது என் சர்வருக்குள்ளே இருக்கிற ஃபைலே பார்க்குது. சர்வருக்குள்ளே இருக்கிற என்ன இருக்குது, இந்த டேட்டா இருக்கான்னு பார்க்குது. இல்லைன்னும் போது எனக்கு ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வந்துடுது. அதுக்கு முன்னாடி நான் ஹெச்டிடிபி போட்டிருந்தேன்னா, இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்தேன், அன்டூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஹெச்டிபி ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இப்போ ஹெச்டிடிபி கொடுத்துருந்தேன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது என்னுடைய வேறு ஒரு சர்வருக்கு போகும், ஃபேஸ்புக்கு போகுது. சரியா? ரைட். இப்போ அடுத்தது வந்து டார்கெட் பிளாங்க்கு, டார்கெட் செல்ஃபு. டார்கெட் செல்ஃப் கிளிக் பண்ணேன்னா அந்த இது இந்த பேஜ் எங்கே டைரெக்ட் பண்ணுதோ அது இதே இதிலே ஓப்பன் ஆகும், இதே விண்டோவிலே ஓப்பன் ஆகும். டார்கெட் பிளாங்க் கிளிக் பண்ணேன்னா புது விண்டோவில் ஓப்பன் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ். புது விண்டோவில் ஓப்பன் ஆகும், இது ஒரே சேம் விண்டோவிலே ஓப்பன் ஆகும். இந்த ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் வந்து பழக ஒரு 2-3 வெப்சைட் 2 பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கடுத்தது வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபார்ம் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த http www.லாம் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார்ம் எலமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமானது. ஸோ இப்போ இது வந்து பேசிக். இப்போ நம்ம பார்த்தது வந்து பேசிக் ஆட்ரிபியூட்ஸ், பேசிக் எலமெண்ட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் இல்லை, பேசிக் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் இருந்தாலே போதும், ஒரு பேசிக்கான ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம், ஒரு சாலிடான ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து நம்ம சைட்லேருந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்குறது. நம்ம சைட்லேருந்து ஒரு வெப்சைட், நம்ம வெப்சைட் யாராவது ப்ரௌஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே. அவங்க வந்து என்னென்ன பார்க்கணுமோ அதை பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து நாம் இன்ஃபர்மேஷன் வாங்குகிறோம். இது வரைக்கும் நாம் கொடுத்துட்டு இருக்கோம், இப்போ வாங்க போகிறோம். அதுக்கு ஃபார்ம் எலமெண்ட்ஸ், அதுக்கு தேவையானது ஃபார்ம் எலமெண்ட்ஸ். இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்ஸ்ட் எடிட்டரில் இப்போ அந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னா, ஃபார்ம்னு ஆரம்பித்து முடிக்கும்போது /ஃபார்ம்னு முடிச்சிடணும். அதுக்கடுத்தது ஒரு ஃபார்ம் எலமெண்ட்டுக்கும் முன்னாடி லேபிள் போடணும். இது வந்து எதுவுமே வந்து வெப் டிசைனில் எதுவுமே வந்து மேண்டேட்ரி கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நத்திங் இஸ் ராங், நத்திங் இஸ் ரைட். பட் இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல் இதுக்கு வந்து முன்னாடி ஒரு /லேபிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன டெக்ஸ்ட்டோ அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து லேபிள் ஃபார், எதுக்காக இந்த லேபிள், அப்போ இதனுடைய நேம் என்ன, text1. இந்த இன்புட்டுக்காரே நேம், அப்போ இது text1 அப்படின்னு கொடுத்தோம். இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். திடீர்னு யாராவது புதுசாக கோடு பார்த்தாலும் அவங்களுக்கு அது புரியும், ஓகே இதுக்குரிய கோடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபார்ம் எலமெண்ட்ஸில் இம்பார்ட்டன்ட் வந்து இன்புட் டைப். இப்போதைக்கு நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம், இந்த பேசிக்கில் மறந்துடும். நமக்கு வேண்டியது இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு, டைப் ஈக்குவல்ஸ் பாஸ்வேர்ட், டைப் ஈக்குவல்ஸ் ஹிடன், டைப் ஈக்குவல்ஸ் ஃபைல், செக் பாக்ஸ், ரேடியோ, செலக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட். இப்போ இதான் வந்து நம்மளுடைய லேபிள், சரிங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் டைப் பண்ண, நான் ஏதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னும் போது டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டாக இருந்தால் அங்கே நான் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு தெரியும். அதே இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே நான் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு வெறும் டாட்டாக வரும். அடுத்து ஹிடன் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து எனக்கு தெரியாது, கிளையண்ட்டுக்கு யூசருக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஆனால் இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கும்போது இதில் என்ன டேட்டா வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டாவும் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹிடனோட யூஸ் புரியும். அதுக்கடுத்தது வந்து ஃபைல். இப்போ ஹிடனோட இது நான் என்ன சொல்கிறேன், எக்ஸாம்பிள் டைம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் உங்களோட வேல்யூ வந்து டைம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு ஹிடனாகவே இருக்கும். ஆனால் உங்களுக்கு போய் ஸ்டோர் ஆகும்போது அந்த டைமும் சேர்ந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைல். இந்த ஃபைல் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் எதாவது அட்டாச் பண்ணி அனுப்பணும்னா அதுக்கு இது வந்து இந்த ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் வந்து மல்டிபிள் செலெக்ஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது அடுத்தது வந்து
இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ. இது வந்து என்னென்னா எதர் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கீங்க, அதில் ஏதாவது ஒன்று தான் நாங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது டைப் ரேடியோ கொடுத்துக்கலாம். எதர் ஃபீமேல் ஆர் மெயில் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ அப்படி கொடுக்கும்போது என்ன, இந்த மாதிரி நோட் பண்ணும்போது செக் பாக்ஸ் போடும்போது ரேடியோ போடும்போது என்ன கவனிக்கணும்னா நேம் வந்து காமனாக இருக்கும். எல்லா இன்புட் எலிமெண்ட்டுக்கும் கம்பல்சரி ஒரு நேம் கொடுக்கணும், அதுக்கு போல் ஒரு வேல்யூவும் இருக்கும். சரிங்களா? இந்த வேல்யூ வந்து மேண்டேட்ரி கிடையாது, இது வந்து ஆப்ஷனல். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல நேம் டெக்ஸ்ட்டு நேம் இந்த இப்போ என்ன சொல்கிறது, இப்போ இங்கே வேல்யூ ஈக்குவல்ஸ், இப்போ இங்கே வந்து என்னுடைய நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே என்னுடைய நேம் கொடுக்கும்போது நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணல. ரைட். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்து என்னுடைய நேமு வந்து இது எப்போ ஓப்பன் பண்ணால் என்னுடைய நேம் வந்து அங்கே இருக்கும். இது வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ லாகின் பண்ணுறாங்க, யாராவது லாகின் பண்ணுறாங்க, லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த பேர் போயிட்டு செக் பண்ணுது, பேரில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின் போது ரிட்டன் வரும்போது இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணலாம். அப்போலாம் இந்த வேல்யூ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் நம்ம ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் புரியும். சரிங்களா? அதுக்கடுத்தது ஃபீமேல் மேல் இது சொல்லியாச்சு. ரேடியோ பட்டன்ஸ். அதுக்கடுத்து இது வந்து செலக்ட் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அது அடுத்து இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்து இன்புட்டுன்னு ஆரம்பிக்காது, டெக்ஸ்ட் ஏரியானே ஆரம்பிக்கும். ரோஸ் காலம்ஸ், எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஜென்ரலி நீங்கள் 5 to 40 வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா கஸ்டமர் சைடில் கிளைண்ட் சைடில் யூஸ் பண்ணுறவங்க சைடில் அவங்க வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியா பாக்ஸை அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பெருசாக்கிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ இது வந்து பெரிய டெக்ஸ்ட் ஏரியா, இதுவும் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ரெண்டுமே ஒன்று. ஆனால் இது வந்து சின்ன ஏரியா, இது வந்து ஏரியா பெருசு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது எல்லா ஃபார்ம் எலிமெண்ட்டும் முடியறதுக்கு முன்னாடி சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கண்டிப்பாக இருக்கணும். இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் இது வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். இது எதுக்காக இருக்கணும் அப்படின்னா இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தான் இந்த HTML வந்து இதுக்குள்ளே வந்து இருக்கிற எங்கே போகணும், இந்த டேட்டா எங்கே போகணும், எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்ற டேட்டாலாம் வந்து இந்த இடத்துல கொடுப்போம், ஃபார்முக்கு பக்கத்தில் கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் போயிட்டு அங்கே ஸ்டோர் ஆகும். இது வந்து பேசிக்காக நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும், எதுக்காக இது மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு புரியும். சரி, அதுக்கடுத்தது முக்கியமானது வந்து ரெக்வயர்ட். முன்னெல்லாம் வந்து இதை வந்து HTML ஃபைலில் சேர்க்கப்பட்ட சில ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம். இப்போ இதில் வந்து ரெக்வயர்டு அப்படி, இப்போ இது வந்து பிளேஸ் ஹோல்டர், சாரி ரெக்வயர்டு. இப்போ ரெக்வயர்டு போட்டிங்கன்னா அந்த எலிமெண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணாமல் வேறு எலிமெண்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் இது வரும். இப்போ பாருங்கள், நான் இங்கே இது பண்ணும்போது எனக்கு வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு அவுட்புட் வருதுன்னு தெரியல, ஒரு க்ரீனிஷ் அவுட்புட் வந்து நிற்கும். இப்போ இதே வந்து நான் இங்கே 0 எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரெட்டிஷ் க்ளோ இருக்கும். ஸோ இது கம்பல்சரி தேவை. அதுக்கப்புறம் இது ஃபில் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபார்ம் வந்து போகாது. ஸோ அதுக்கு வந்து ரெக்வயர்டுன்னு போடணும். அதுக்கடுத்தது பிளேஸ் ஹோல்டரில் வந்து அந்த இடம் பிளாங்காக இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பேர், ஆனால் அது கிரே கலரில் வரும். நீங்கள் இங்கே இதில் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்புட் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அந்த ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.